தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்துவது மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் செயல் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர்களுக்கான கவுன்சில் கூட்டத்தில் விநியோகிக்கப்பட்ட அவரது உரையில் பஞ்சி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்து விரிவான பல கருத்துக்களை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற மாநிலங்களுக்கான கவுன்சில் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சார்பில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் ஜெயலலிதாவின் உரை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. முக்கிய விஷயங்களை விவாதிப்பதற்காக 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த உரையில் நன்றி தெரிவித்துள்ளார். மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஒத்துழைக்கும் கூட்டாட்சியை ஊக்கப்படுத்தப் போவதாக உறுதி அளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், அதே நேரத்தில் மாநிலங்களுக்கு போதிய அதிகாரமும் நிதி ஆதாரங்களும் வழங்கப்படாவிட்டால் ஒத்துழைக்கும் கூட்டாட்சி என்பது வெற்று பேச்சாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2010ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட பஞ்சி ஆணைய அறிக்கையை குறித்து விரிவாக விவாதித்துள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா, கல்வியை அரசியல் சாசனத்தின் பொது பட்டியலில் இருந்து முன்பு இருந்ததைப் போல் மாநில அரசுகள் பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் மத்திய அரசு கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். பஞ்சி ஆணைய அறிக்கையில் மத ரீதியான மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை சமாளிக்க மத்திய அரசு தன்னிச்சையாக பாதுகாப்பு படையினரை அனுப்ப வழிவகை செய்ய வேண்டும் என பரிந்துரைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஜெயலலிதா, இந்த பரிந்துரைகள் இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் ஒழுங்காற்று ஆணையம் ஆகியவற்றை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, முதற்கட்டமாக தீபகற்ப நதிகளை இணைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மானியங்களை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் திட்டத்தை பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படும் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருள்களுக்கு அமல்படுத்தக்கூடாது என்று ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். பயனாளிகளுக்கு வங்கிகளில் செலுத்தப்படும் பணம் மாநில அரசு மூலமாகத்தான் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு சர்வ சிக்ஷான் அபியான் திட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய 576.37 கோடி ரூபாயை நிலுவையில் வைத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வை அமல்படுத்துவது மாநில அரசின் உரிமையில் நேரடியாக தலையிடும் செயலாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, இது தமிழக மாணவர்களுக்கு செய்யப்படும் மிகப்பெரிய அநீதியாக அமையும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்கனவே உள்ள மாணவர் சேர்க்கை முறை தொடர தேவையான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக மத்திய அரசின் வசம் அதிகாரம் குவியும் போக்கை மாற்றி மாநில அரசுகளுக்கும் அதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் கூடுதல் அதிகாரமும் நிதி ஆதாரங்களும் வழங்க காலம் கனிந்திருப்பதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.